ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 812வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்கேங்க. என்னென்னு வீடியோல போய் பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்விட்டர்ல அடுத்து எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து ரியல்மியோட ரியல்மி 10 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற டிஸ்பிளேக்கான ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் வெளியே வந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 இந்த ப்ராசரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி பார்க்கலாம். எல்ஜில இருந்து புதுசா ஒரு வித்தியாசமான டிஸ்பிளேயை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே 1 by 1 பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் எல்ஜில இருந்து ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளே அப்படின்ற நேம்ல இந்த டிஸ்பிளேயை இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஒரு பேப்பரை என்னென்ன பண்ணுவோமோ எல்லா வேலைகளும் இந்த டிஸ்பிளே பண்ண முடியும். மடக்க முடியும், திருப்ப முடியும், கசக்க முடியும் போல எல்லா வேலைகளுமே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன, இதை இப்ப அனௌன்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. கமர்ஷியலா டிவைசஸ்ல எப்ப வரும், மொபைல்ல வருமா, டேப்லெட்ல வருமா அப்படின்ற எந்த டீடைலுமே அவங்க ஷேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அனௌன்ஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 இந்த ப்ராசரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசர் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதனோட AnTuTu ஸ்கோருங்க 1.26 மில்லியனை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் இது இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசரை விட 25% பவரை கம்மியாக தான் எடுத்துக்கும் பீக் பர்ஃபார்மன்ஸ்ல கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9100 ப்ராசரை விட இந்த ப்ராசர்ல 32% ஜிபியூ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலா இது ஒரு 4nm ப்ராசரா இருக்கு. UFS 4.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். LPDDR 5x RAM வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசரை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. எந்தெந்த மொபைல்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையுமே ஷேர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் Xiaomiயோட மொபைல், ஹானரோட மொபைல், ஓப்போவோட மொபைல், ஆசஸோட மொபைல் ROG சீரிஸ்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி விவோட ஒரு மொபைல்ல வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க அபிஷியலா ரியல்மி மொபைல் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பாப்போம் ரியல்மி என்ன பண்றாங்க அப்படின்றத. அடுத்து சோனியோட பிளேஸ்டேஷன் 5ங்க. நம்ம சோனி பிளேஸ்டேஷன் 5 நம்ம சேல்லே பார்க்க முடியாது. நிறைய சமயத்துல அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் கிடக்கும். எப்போவாவது தான் தலையை காட்டிட்டு போகும். ஸோ இப்படி இருக்கும்போது சோனி பிளேஸ்டேஷன் 5க்கான விலையை அதிகப்படுத்திருக்காங்க. எவ்வளவு அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. 50000 ரூபாயில இருந்து 55000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட டிஜிட்டல் எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 45000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்விட்டர்ல இருந்து நேம மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு புது அப்டேட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்டேட்னு சொல்றதை விட ஒரு செக்மேட் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க ப்ளூ டிக் கொடுக்கணும் அப்படின்னா $8 நீங்க பே பண்ணணும் அப்படின்றத. ஸோ இதை யூஎஸ்ல ரோல் அவுட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது வெரிஃபிகேஷன் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி புது அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேமை லாக் பண்ணிட்டாங்களாம். இதனால நாம ஏதாவது நேம் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, ஏதாவது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாத்த முடியாது. ஒருவேளை நம்ம மாத்துறோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த ப்ளூ டிக் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவர் ட்விட்டரை வச்சு சம்பாதிக்கிறது வாங்கினாரா இல்லது ட்விட்டரை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வாங்கினாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு வர ரூல்ஸ்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கு. இருக்கிறவங்க வேலையை விட்டு தூக்குறதா இருக்கட்டும், ஃப்ரீயா கொடுத்துருந்ததை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றதாகட்டும், இங்க ஆட்ஸ்க்குலாம் என்னென்ன போடனாரு அப்படின்னு தெரியல. ஆட் கம்பெனிலாம் நாங்க உங்கள்கிட்ட ஆட் தர ரெடியா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஓடுறாங்கன்னு வேற நியூஸை பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிளான்ல இருக்காங்க ஒண்ணுமே புரியல. பார்ப்போம் அடுத்து ட்விட்டர் நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத. அடுத்து ரியல்மி 10 ப்ரோ பிளஸ் இந்த மொபைலை பத்தி இப்ப அபிஷியலா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. குறிப்பா டிஸ்பிளே பத்தி. நம்ம கேவ் டிஸ்பிளேயோட மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க வேற லெவல் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேவ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான். ஆனா எதிர்பார்க்காதது என்ன தெரியுமா, இதனோட சின் இது வரைக்கும் இருந்ததுல ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின் 2.33 mm தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன நீ எதை சொல்றேன்னா, ஒரு மொபைல் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே மேல ஃபுல்லா இருந்தாலுமே நமக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பார்டரை பார்க்க முடியும். அது எந்த மொபைலா இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது கர்வ் டிஸ்பிளே அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறது சகஜம். இப்படி இருக்கும்போது இவங்க இந்த மொபைல்ல ரொம்பவே அந்த சின்ன கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இன்னுமே பாக்குறதுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மொபைலை பாக்குறதுக்கு கண்டிப்பா மொபைலை பார்த்தோம்னா இது ஒரு கம்மி பிரைஸ் மொபைல் அப்படி
அப்படின்னு சொல்லவே முடியாது. இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா பிரைஸா அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாதிரி Antutu ஸ்கோர்ஸ் வந்திருக்குங்க. நீங்க ரியல்மியோட Realme 10 Pro, Pro Plus ரெண்டுக்கான Antutu ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. இந்த Antutu ஸ்கோர்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா ரியல்மியோட Realme 10 Pro வந்து ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட தான் எட்டு வர போறாங்களாம். ரொம்ப பழைய ப்ராசர், திரும்பவும் எதுக்குடா அதை எட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கும் அந்த Dimensity 1080 கொடுத்து விட்டுருக்கலாம். என்ன நினைச்சு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட Pro Plus வேரியன்ட் சேல் அதிகப்படுத்தணும்னு பண்றாங்களா என்னமோ ஒண்ணுமே புரியல. 108 MP கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த Pro Plus வேரியன்ட் பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட 1080 அப்படின்ற ப்ராசர் தான் அப்படின்றது இதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த மொபைல் வரப்போகுது. பெருசா சேஞ்ச் இருக்க போறது இல்ல. சேஞ்ச் எங்க இருக்குன்னா பிரைசிங்ல தான் இருக்க போகுது. அடுத்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஐபோன். ஆமா, 1 கோடி ரூபாய்க்கு ஐபோனோட iPhone 14 Pro Max கிடைக்குதுன்னா நீங்க வாங்குவீங்களா? ஸோ அந்த பிரைஸ்ல வருதுங்க. இப்ப ஐபோன்ல இருந்து ஸ்பெஷல் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலராகவே நடக்கிறதா ஒரு கம்பெனி கூட பார்ட்னர் பண்ணி அவங்க வந்து அவங்களோட மொபைலுக்கு பட்டிடிங்கரிங் வேலைலாம் பார்த்து இருக்கிறதுல அதிக பிரைஸ் லான்ச் பண்ணுவாங்க. இப்ப ஐபோனோட 14 Pro Max அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷனை 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க. 1 TB வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னமும் அதிகமா போகுதாம். யாரு வாங்குறா அப்படின்னு தான் தெரியல. எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சம் ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் ஐபோன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற ஐபோனை 10 இல்ல 100 மடங்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு யாருங்க ரெடியா இருப்பா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. ஆமா, இன்னைக்கு ஒரு சூப்பரான மானிட்டர் ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டியான மானிட்டர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏசரோட இந்த மானிட்டர் கன்சிடர் பண்ணலாம். 21.5 இன்ச்சுக்கான இந்த மானிட்டர் இது வந்து ஒரு ஃபுல் HD மானிட்டருங்க. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். 7000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இப்ப சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10 இருந்து 11,000 ரூபாய், சில சமயங்கள் அதை விட அதிகமா கூட போயிருக்கு. ஸோ இப்ப 7000 ரூபாய் அப்படின்னு பிளிப்கார்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கான ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன்.